கேஸ்க்கு இப்போலாம் ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 25 டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கேஸை நீங்கள் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். நான் சொல்ல போகிற இந்த 25 டிப்ஸு குட்டி குட்டி டிப்ஸ்லேருந்து பெரிய பெரிய டிப்ஸ் வரைக்கும் நிறைய டிப்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே நம்ம கேஸை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம கேஸை ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமாக வச்சுட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். கேஸ் வந்து வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும். இதில் என்ன இவ்வளோ தூரம் ஆகிடுதுன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேகரிக்கும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக நாள் வந்து நீடிச்சு இருக்கும். ஸோ இதுமாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லேருந்து நிறைய டிப்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து கேஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப், நம்ம தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம உலைக்கெல்லாம் தண்ணி போடுறோன்னா தேவையான அளவு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ரொம்ப நேரம் வந்து கேஸ் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி, எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உலைக்கு போகிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லைனா காய்கள் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறதா இருக்கட்டும், அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காம தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுமாதிரி நம்ம இட்லிலாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ அந்த தண்ணி வந்து முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த தண்ணியில் வந்து நம்ம தேவையான காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ வந்து மேலே இட்லி வேகும் போது கீழே ஏதாவது காய்கறிகளாக போட்டு நீங்கள் அதையும் ஈஸியாக வந்து வேக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம குட்டி குட்டி குக்கர்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பேபிக்காக 1 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ 1 லிட்டர் குக்கரில் நம்ம குட்டி குட்டியாக ஏதாவது திங்ஸ், நம்ம பெரிய நிறையா பொருட்கள் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் நம்ம பெரிய பெரிய குக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன காய்கறிகள் வேக வைக்க போகிறோம், சில குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது சமைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி குக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் சீக்கிரமாகவே வந்து விசில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு குக்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கருணைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோசைக்கல்லை போட்டு எடுப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி வந்து வானலில் தான் போட்டுட்டு இல்லைனா ஒரு கிணத்துல போட்டு வேக வைப்பீங்க. அப்படி வேக வைக்காமல் அதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டுட்டு அந்த கருணைக்கிழங்கு எல்லாத்தையுமே வேக வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம சாதம்லாம் வந்து குக்கர் யூஸ் பண்ணியே வடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் வந்து குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்டு வந்து கேஸ் வந்து தூங்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறது, சிலிண்டர் வந்து அடியில் ஆஃப் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் டெய்லிக்குமே இந்த டைமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களும் நைட்டு வந்து எப்பயுமே வந்து சிலிண்டர் வந்து அடியில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கினா கொஞ்சம் சிலிண்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கிறது. நம்ம எது வேக வச்சாலுமே வந்து டக்குன்னு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம அழகாக மூடி போட்டுருவோம். அப்படி மூடி போட்டு நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே அந்த ப்ரெஷரில் வந்து சூப்பராகவே வெந்து வந்துடும். எதாக இருந்தாலுமே வந்து இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து மூடி போட்டு அழகாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸாகவும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்ம சிலிண்டர் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ டைட்டாக இருக்கிற மூடியாக பார்த்து நல்லா மூடிட்டுனா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆவிலே வந்து நல்லாவே காய்கறிகளாக இருக்கட்டும், தண்ணி கொதிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உங்களுடைய சமையலில் சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸில் வந்து பொரியல் செய்கிறதா இருக்கட்டும், இல்லைனா சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வெஜிடபிள்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து நம்ம எப்பயும் கட் பண்ணுற சைஸை விட இப்போ வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும்பொழுது அது சீக்கிரமாகவே வெந்து போயிடும். ஸோ அப்படியும் நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கு பழகிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேஸை வந்து சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக வந்து வைக்கிறதுனால வேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக அந்த ரெட் கலரில் வருதில்ல ஃப்ளேமு, அந்த மாதிரி வந்தாலுமே வந்து அந்த ரெட் கலர் வர ஃப்ளேம் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேஸ் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வந்து அதுக்கு தேவையான கேஸ் மட்டும் அதை எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து நம்ம எடுத்துகிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு முன்னாடியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சு சமைக்கும்பொழுது நம்ம அதிகமான கேஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரெட் கலரில் ஃப்ளேம் வந்து வர்றதுக்கு விடாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா கேஸில் அந்த பர்னரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெட் கலர் வராமல் ப்ளூ கலர்லேயே இருக்கிற மாதிரியே நீங்கள் சமைச்சிங்கன்னா அதிக நாளைக்கு நம்ம கேஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தீ வந்து அதில் ஈஸியாக வந்து பரவிடும். ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிற பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தீ வந்து ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். மேலே வரைக்கும் அதோடைய தீ வந்து பரவறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற
பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணி அதில் நம்ம சமைக்கும்பொழுது வானலாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நம்ம சமைச்சிட முடியும். அதோட தீ வந்து எப்பயுமே அதில் இருக்கும். நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக பாத்திரங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே நம்ம சமைச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களை பார்த்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டிப் தான். நம்மளுடைய கேஸை வந்து எப்பயுமே விண்டோஸ் கிட்ட இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதிகமாக காற்றடிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வைக்காதீங்க. அப்படி வைக்கும் போது அந்த காற்றுலேயே வந்து தீ வந்து அந்த பாத்திரத்தில் இறங்காது. ஸோ அதுக்கே லேட் ஆகிட மாதிரி இருக்கும். அதிக தீ வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த இடத்துல வந்து கேஸை வச்சுக்கிறத தவிர்த்துக்கோங்க. காற்றுல வந்து அதிகமான சிலிண்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிகமான கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நிறைய பேர் வந்து ஊற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அரிசி யூஸ் பண்ணுறோம் இல்லை பருப்பு யூஸ் பண்ணோன்னா முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அது தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். அப்படி மூலயமாவும் நம்ம வந்து கேஸை சீக்கிரமாக வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சீக்கிரமாக தீந்து போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் புதுசாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே சில பொருட்கள்லாம் வச்சுருப்போம். அதை அப்படியே எடுத்து வானலில் போட்டு நம்ம அப்படியே ஹீட் பண்ண சூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி அது கூலிங்காக இருக்கும் போது நம்ம எடுத்து போட்டு பண்ணுறதுனால இன்னுமே வந்து சிலிண்டர் வந்து கேஸ் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த உடனே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம நான்வெஜ்ஜஸாக இருக்கட்டும் இல்லை மீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அதில் டேரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறையா வந்து கேஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். அப்படி பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது நம்ம வந்து காய்கறிகள் வந்து பொரியல் பண்ணுறோம், அது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா வந்து நம்ம கூலிங்காக இருக்கிற தண்ணியை தான் நம்ம ஊற்றி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணி அது கொதித்து வேக வைக்கிறதுக்கே வந்து அதிக கேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வந்து அந்த தண்ணியை மட்டும் சூடு பண்ணுறதுக்கு இந்த ஏதாவது கெட்டில் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் மைக்ரோ ஓவன் இருந்தாலும் தண்ணியை மட்டும் அதில் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த காய்கறிகளை ஊற்றுறது இல்லைனா வந்து உலைக்கி போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து வேறு எதுலையாவது வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேஸை வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து எண்டில் நிறைய கேஸை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஸை இந்த தடவை நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால்லாம் வந்து கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, பாலுக்கு வந்து நம்ம அகலமான பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. குட்டி குட்டி பாத்திரமாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பால் நம்ம டீ போடுறதுக்குன்னு தனியாக கெட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான் வந்து இந்த டைமில் நம்ம அதிகமாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிச்ச அளவுக்கு வந்து நம்ம திருப்பி ஹீட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம குழம்பு வச்சுருப்போம் திருப்பி சூடு பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள்லாம் வந்து திருப்பி நம்ம சூடு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வச்சு நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா ரூம் டெம்பரேச்சருக்கோ இல்லை கொஞ்சம் நேரம் வர வரைக்கும் டக்குன்னு வந்து நீங்கள் நல்லா கிண்டுறீங்க அப்படின்னா அதில் சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும் போது டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம கரண்டிலாம் வச்சு தாளிக்கிறோம் இல்லையா, நம்ம தாளிக்கும் பொழுதுமே வந்து நம்ம அந்த தாளிக்கிற கரண்டி வந்து நல்லா எண்ணெய் போட்டுருக்கிறதுனால ஹீட்டாக ஆகிருக்கும். அது ஹீட்டாக கொஞ்சம் ஆனவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அந்த கடுக்கோ இல்லை அப்பளமோ வந்து பொரிய தான் போகுது. ஸோ முன்னாடியே வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிங்க, அதுக்கப்புறம் கடுகு தாளித்து நீங்கள் கொட்டுங்க. ஸோ இந்த முன்னாடியே வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேஸை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைமில் பேட்ச் குக்கிங் அதிகமாக பண்ணுங்கள். பேட்ச் குக்கிங்னால் நம்ம இட்லி பணியாரம் அந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஒரே குக்கிங்கில் நிறைய ஐட்டம்ஸ் எப்படி ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ குக்கர்லேயா இருந்தாலும் சரி நம்ம அதிக பொருளை வந்து அதிலே வந்து பருப்பு கீழே வேக போட்டிருக்கும் போது காய்கறிகளை மேலே வேக போடுறது அந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் வச்சு அதுக்குள்ளே ஏதாவது திங்ஸை போட்டு வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குட்டி குட்டியாக நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு பேட்ச் குக்கிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்கர் வைக்கும் போதே அதில் அடுக்கடுக்காக ப்ரெஷர் நிறையா வர்றதுனால நம்ம வந்து சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் வச்சு நம்ம
நம்ம நிறையா திங்ஸை போட்டு வேக வச்சுக்க முடியும். ஸோ பேட்ச் குக்கிங்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எந்த நமக்கு சாதமே வேக போகிறதுனால தண்ணியில் வந்து ஏதாவது காய்கறிகள் போட்டு விட்டிங்கன்னா அதுவும் வந்து வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் வந்து விசில் வருது இல்லையா, அந்த விசிலை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம விசிலை மறந்து போயிடுவோம். ஸோ அதனாலேயே வந்து கேஸ் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ விசில் வந்து வர டைமை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு 3 விசில்னா 3 விசிலே ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா விசில் விடாதீங்க. அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு பொருளுக்கு வந்து 3 விசில் தான் வைக்கிறோம் அப்படின்னா 2 விசில் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரமாக வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ப்ரெஷர்லேயே வந்து மீதி இருக்கிற பொருள் வந்து வேகிற அளவுக்கு வந்து அப்படியே விட்டுடுங்க. ஃபுல் வந்து விசில் தானாகவே வந்து எல்லாமே கேஸ் வந்து ரிமூவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஸோ 3 விசிலாக இருந்தால் 2 விசிலே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கேஸ் வந்து அதிகமாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ குக்கிங் எப்பயுமே வந்து கொஞ்சம் இந்த டைமில் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம குட்டி குட்டியாக சமைக்க போகிறோம், நம்ம சின்ன சின்ன பொருட்கள் தான் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பால் வேக வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் தீ வந்து ஈஸியாக பரவுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மூடி போட்டு நீங்கள் சமைக்கும் போது நல்லா டைட்டாக இருக்கிற மூடியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரைஸ்லாம் வந்து நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்டீமர் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம எக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே நம்ம வேக வச்சுக்க முடியும். ஸோ நம்ம முட்டையெல்லாம் தனியாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு மேலேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்படின்னா முட்டையில் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சமாக முட்டை மூழ்கிற அளவுக்குலாம் ஊற்ற தேவையில்ல. அதில் கால்வாசி தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுட்டு நீங்கள் குக்கரில் விசில் வச்சு விட்டுருங்க. ஆனால் விசில் வரவே கூடாது. ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே முட்டையை அப்படியே வச்சு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து முட்டை வெந்துடும். ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடும். கரெக்டாக நம்ம டைமிங் வந்து ஞாபகத்தை வச்சுக்கணும். கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் போதும். நீங்கள் 10 முட்டையாக இருந்தாலும் சரி, எத்தனை முட்டையாக இருந்தாலும் சரி, குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி முட்டை முழுகிற அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 2 நிமிஷம் சென்று நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா குக்கரில் சூப்பராகவே முட்டை வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கேஸை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். தண்ணியெலாம் வந்து முன்னாடியே கொதிக்க வச்ச தண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைனா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியில் அப்படி எதுவுமே இல்லை, என்கிட்ட சிலிண்டர் மட்டும்தான் இருக்குது, கேஸ் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டில் வந்து நிறைய நாள் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1 மந்த் நீங்கள் வந்து கரெக்டாக நான் இத்தனை தேதி வந்து சிலிண்டர் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ராவே நாட்கள் வந்திருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு காட்டும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டைமில் இந்த வீடியோஸ் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறையா வந்து டிப்ஸஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். 60 டிப்ஸஸ், 30 டிப்ஸஸ், 40 அப்படின்ட்டு நிறைய டிப்ஸஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது காட்டும் வீடியோவில். ஸோ கண்டிப்பாக வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.